காலை வீட்டை விட்டு வெளியேறும் நாம் இரவு வீடு வந்து உறங்கச் சென்று மறுநாள் எழுந்திருக்கும் வரையும் நம்மளை பாதுகாப்பாக வழிநடத்தி வரும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். மண் அது அமைதியானது, பேசாதது, உணர்வற்றது. அந்த மண்ணிலிருந்து மனித உடல் உருவாக்கப்பட்டது. கண்கள் இருந்தாலும் பார்வை இல்லை, காதுகள் இருந்தாலும் கேள்வி இல்லை, இதயம் இருந்தாலும் துடிப்பில்லை. அந்த தருணத்தில் கடவுள் தம் உயிரை மனிதனுக்குள் ஊதினார். அப்பொழுது மண் மனிதனாக மாறியது. உடல் உயிரை பெற்றது, மூச்சு அர்த்தம் பெற்றது, வாழ்க்கை பயணம் தொடங்கியது. அந்த உயிர் மனிதனை சிந்திக்க வைத்தது, அன்பு கொள்ள வைத்தது, நல்லது கெட்டது அறிய வைத்தது. ஆனால் மறக்கக்கூடாத உண்மை ஒன்று, உடல் மண்ணிலிருந்து வந்தது, உயிர் கடவுளிடமிருந்து வந்தது. ஆகவே உடலை விட உயிர் சிறந்தது. அதன் பொருள் வாழ்க்கையை விட முக்கியம். வரும் நாட்களில் கடவுள் உலகத்தை உருவாக்கி மனிதனை படைத்து அவனுள் உறுப்புகளை எவ்வாறெல்லாம் இயங்க வைக்கிறார் என்று பார்ப்போம்.